பார்த்து பார்த்து வளர்த்த சிகப்பு தங்கங்களை தானே டிராக்டர் கொண்டு அழிக்கும் விவசாயி. எனக்கு மட்டும் அழிக்கணும்னு என்ன ஆசையா லட்சக்கணக்கில் செலவு செஞ்சது எல்லாமே வீண். கனத்த இதயத்தோடு செய்த செயல். நசுங்கி தூக்கி எரியப்படுறதும் கால்நடைகள் சாப்பிடுறதும்னு பார்க்கிறவங்கள கண்கலங்க வைக்குது. தக்காளியினுடைய விலை திடீர்னு உச்சத்துக்கும் திடீர்னு அதல பாதாளத்துக்கும் போறது அப்படின்றது வழக்கமா நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஒரு நேரத்துல கிலோ 10 ரூபாயும் விற்பனை செய்யப்படும், இன்னொரு நேரத்துல கிலோ 100 ரூபாயும் விற்பனை செய்யப்படும். விற்கப்படும் விலையில மாற்றம் இருந்தாலும் அந்த தக்காளிகளை பயிர் செய்யும் போது அதுக்காக போடுற செலவுல பெருசா எந்தவித மாற்றங்களும் ஏற்படாது. இந்த நிலையில தான் இப்போ தக்காளியினுடைய கடும் வீழ்ச்சியினால தான் வளர்த்த தக்காளி செடிகளை ஒரு விவசாயி தானே அழிச்சிருக்காரு. ஒரு ஏக்கருக்கு உழுவதற்கு 17,000 ரூபாயும் நாற்றுக்கு 30,000 ரூபாயும் நாற்று நடுறதுக்கு 28,000 ரூபாய், மருந்து உரத்துக்கு 60,000 ரூபாயும் செலவு செய்ததா சொல்றாங்க. இந்த நிலையில தான் தக்காளியுடைய விலை வீழ்ச்சி காரணமா இப்போ அறுவடை செஞ்சா நஷ்டத்தை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பறிக்கிறதுக்கான கூலி, வண்டி வாடகை, இடைத்தரகர்கள் கமிஷன், ஏராளமான விவசாயிகள் இதனால நஷ்டத்தை சந்திக்கிறதாகவும் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில தான் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அல்லாலபுரம் அப்படின்ற பகுதியை சேர்ந்த இந்த விவசாயி தோட்டத்துல விளைந்த தக்காளிகளை கிராம மக்களுக்கு இலவசமாவே கொடுத்துட்டு மாடுகளை தோட்டத்துல மேய்ச்சலுக்கும் விட்டுட்டு அது போக இருக்கக்கூடிய தக்காளிகளை டிராக்டர் மூலமா அழிச்சிருந்திருக்காங்க. விலை வீழ்ச்சியினால விவசாயிகள் பாதிக்கப்படாம இருக்கிற வகையில தக்காளிகளுக்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் செய்யணும் அப்படின்னும் தங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.